தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பு நண்பர்களே, இந்த 3 நாள் தியானத்திலே 3வது நாள் நவநாளை நோக்கி நாம் இருக்கிறோம். அந்த 3 நாளிலே மிகப்பெரிய வல்லமைகள் அரங்கேறும்படியாக இறை பக்தி என்னும் கொடையை கேட்டு இந்த நாளிலே நாம் பயணிக்கின்றோம். தூய ஆவியானவரின் வருகைக்காக இதோ இந்த பாடல் வழியாக வானம் திறந்து என்ற இந்த பாடலிலே எவ்வாறு ஆவியானவருடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பினது என்பதை பார்க்கின்ற வண்ணம் நம்மையும் அதே ஆவியானவர் தமது அபிஷேகத்தால் நிரப்பும்படியாக ஜெபிப்போமா? நண்பர்களே, இறை வார்த்தைக்கு நாம் இப்போது கடந்து செல்வோம். ஆண்டவருடைய வார்த்தையை வாஞ்சியோடு கேட்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 12 முதல் 14 முடிய மற்றும் 27. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியை பானமாகவும் பெற்றோம். உடல் ஒன்றே, உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பு நண்பர்களே, இறை பக்தி என்னும் கொடைக்காக நம்ம இந்த நேரத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகா சொல்லுவாரு, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் போக முடியாது, தந்தையின் திருவுளப்படி நடப்பவர்தான். இந்த இறை பக்திங்கும் போது அழகா பாருங்க, நமக்குள்ளார ஒரு பிரிவு இருக்கு, நமக்குள்ளார ஒரு பிளவு இருக்கு. அப்படின்னா என்ன சொல்றது, நான் என்ன சொல்றது, நான் ஒரு குரூப்பா இருக்கேன், நீ ஒரு குரூப், நான் இந்த பங்கு, நான் அந்த பங்கு, புரியுதுங்களா? நம்மள்ட்ட எப்ப இந்த பிளவு இருக்குதோ, பிரிவினை இருக்கோ, மனித ரீதியா மனம் ரீதியா இருக்கும்போது இறைவனுடைய பக்திய ஒரு காலம் பெற முடியாது. நான் தினந்தோறும் பூசைக்கு போறேன், தினந்தோறும் ஜெபமால சொல்றேன், எல்லா அன்பிய கூட்டத்துக்கும் போறேன், ஆனா இன்னொருத்தர் வளர்ச்சியில நான் பொறாமப்படுறேன், இன்னொருத்தரை நான் ஒதுக்கி வைக்கிறேன், என் குடும்பத்துல பிரச்சனைகளுக்கு மத்தியில அவங்கள நான் வரவிடாம அவங்கள ஒதுக்குறேன், தடுக்கிறேன். அப்படிங்கும் போது நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா, நரகம் கிடைக்குமா? நரகம் தான் கிடைக்கும், இல்லைங்களா? அப்ப கடவுள் அந்த இறை பக்தினா, இறைவனுக்கு உண்மையான பக்தர்களா நம்ம எப்ப இருப்போம்னா, ஆவியானவரின் மக்களா நம்ம இருக்கும்போது. ஆவியானவர் மக்கள்னா என்ன தெரியுமா? சீடர்களுக்குள்ளார போட்டி பொறாம இருந்தது. ஆண்டவரே, உமது வலப்புறத்துல யார் உட்காருங்க, இடப்புறத்துல யார் உட்காரு? யோசிச்சு பாருங்க, 12 சீடர் தான், அவனுக்குள்ளாரே மற்ற சீடர்கள் எல்லாம் பொறாமை கொண்டார்கள் வசனம் சொல்லுது, இல்லையா? ஆனா எப்போ தூய ஆவியானவர் வந்தாரோ 12 பேருக்குள்ளாரையும் அந்த பிளவு இல்லை, பிரிவு இல்லை, எல்லாரும் ஒரே உறுப்புகளா, அதுதான் போட்டிருக்கு. நம்ம எல்லாரும் ஒரே இந்த பங்கு எடுத்துக்கிறோம், 800 குடும்பங்கள், 800 உறுப்புகள், தலையாகிய கிறிஸ்துவை கொண்டு நம்ம என்னது, ஒவ்வொரு உறுப்புகள், ரைட்டுங்களா? இப்ப நான் ஒருத்தன் கோயிலுக்கு வரல, என்ன ஆயிட போகுது? ஒரு விரல் இல்லாம ஒரு மனுஷன் அலைய முடியுமா? இருந்தா அது ஊனம், இல்லையா? கால் இல்லாம ஒரு கால் இல்லாம போனா நடக்க முடியுமா? அப்ப நாம் ஒவ்வொருத்தருமே திருச்சபையின் அங்கங்கள். அப்ப தூய ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்குள்ள செயலாற்றுறாருன்னா, நம்ம அனைவரும் ஒரே மனதுடைய ஒற்றை கருத்துடைய மக்களாக இருப்போம். இதுதான் இறை பக்தி என்னும் கொடை. இதை நம்ம இன்னைக்கு எல்லாரும் இந்த நாளிலே இந்த பரிந்துரை வழியாக பெற்று செல்வோம். நண்பர்களே, நம்ம கேட்டது போல இந்த இறை பக்தி எப்ப கிடைக்குது? இயேசு ராஜா நம்ம மத்தியிலே வந்துட்டார், இல்லையா? அப்பதான் கிடைக்குது. அதை நம்ம உணர்ந்துட்டோம். எனவே இந்த பாடல் வழியாக இயேசு ராஜா வந்திருக்கிறார், இயேசு வந்துட்டாருனாலே என்ன பண்ணுவோம்? எல்லாரும் கொண்டாடும், இல்லைங்களா? அந்த கொண்டாட்டத்தோடு இந்த பாடல்ல நாம் பங்கேற்போம். Lord.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியின் பேராலே ஆமென். சரி, ரெக்கார்டர் எடுத்துட்டு நீ வெளியில போயிடு, நாங்க முடிச்சு நாங்க கட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இல்ல